ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க முடியும்னா பிகேஎல் சீசன் 11ஓட ஸ்டார்டிங் டேட் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஓகே, அது என்றைக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோவில் பொறுத்த முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, நல்லா இதை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போன முன்னாடி நம்மளோட புது சேனல் இது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளோட பழைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸ் காரணமாக வந்து தூக்கிட்டாங்க. அதனால் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா காப்பிரைட்ஸ் கிளைம் வந்ததால் நம்ம சேனல் வந்து இதாச்சு. ஓகே, இது ஒரு புது ஆரம்பமாக நினச்சிக்குவோம். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு புது சேனல் கபடி தமிழ்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, கபடி வீடியோஸ் தான் இனி ஃபுல்லாக பீக்கல் வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இனி ஃபுல்லாக கபடி வீடியோஸ் தான் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. போன சேனல் ரொம்ப மாதமாக அப்படியே இருந்தது. வாட்ச் ஹவர்ஸும் ஏறல, சப்ஸ்கிரைபர்ஸ் 1800 அதிலே நின்றுட்டு இருந்தது. ஓகே, இந்த சேனல் நல்லா போகும் நம்புவோம். எதையும் வாட்ச் டைம்ஸ்லாம் அடித்து தூக்குறோம், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அடித்து தூக்குறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பிகேல வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அடுத்த மாதம் 18 அக்டோபர். முன்னாடியே நம்ம சோர்ஸ்லாம் சொல்லியிருந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா 17 அக்டோபர்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் மட்டும் தள்ளி போயிருக்கு. 18 அக்டோபர் நடக்க போகுது விவோ பிகேஎல் சீசன் 11. கரெக்டாக ஒரு மாதம் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஒரு திருவிழா மாதிரி நம்ம பிகேஎல் ஆரம்பிச்சிட்டா நாள் போகவே தெரியாது. பிகேஎல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வென்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத், நொய்டா, புனே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸ்லேயே சொல்லியிருந்தாங்க 3 நியூஸில் மட்டும்தான் நடக்கும்னு. நிறைய பேர்த்துக்கு டவுட்டு, ஏன் 3 நியூஸில் மட்டும்தான் நடக்குது, 3 நியூஸ் மட்டும்தான் நடக்குதுன்னு. அதுக்குன்னு காரணம் சொல்கிறேன், இருக்குது காரணம். ஓகே, 3 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கேமரன் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊரையும் நடத்துனாங்க. போன சீசன்லாம் அது வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா சென்னையிலாம் போனாட்டி எவ்வளோ சவுண்ட் வந்து நமக்கே தெரியும். எவ்வளோ சவுண்ட் வந்து நம்ம சென்னை கிரவுண்ட்லாம் அதிகமான சவுண்டு வந்தது. ஓகே, சென்னை மாதிரி மற்ற கிரவுண்ட்லாம் வரவே இல்லை அவ்வளோவா. ஏன்னா நம்ம கபடி கண்டுபிடிச்சதே நம்ம, இந்த கோடு போட்டதே நம்ம, இது நம்ம ஆட்டம், நம்ம கபடி. ஓகே, இப்போ 3 நியூஸ் மட்டும் தான் ஹைதராபாத், நொய்டா, புனே. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பிகேஎல் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பான்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா கை மாறி இருக்குது பிகேஎல் நடத்துறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பான்சர்ஸ் அவ்வளோவா கிடைக்கல போல். இப்போ தான் தேடிட்டு இருக்காங்களே என்னமோ. அதனால தான் 3 இடத்துல மட்டும்தான். ஏன்னா நிறைய நேரத்தில் நடத்தணும்னா நிறையா காசு வேணும், தேவைப்படும். அதுக்கு நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸும் தேவை. அதுக்கேற்ற மாதிரி நடத்தணுன்னா அதுக்கு ஸ்பான்சர்ஸும் தேவைப்படுவாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. ஏன்னா ஸ்பான்சர்ஸும் வேணும், எல்லா கிரவுண்ட்லேயும் நடத்தணும்ல. அதுக்காக தான் அந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா 3 நியூஸ். ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா 18 அக்டோபர். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு ஹோம் கிரவுண்டாக இருக்கும். எல்லா டீமுக்கும் அப்படியே ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய நல்ல சப்போர்ட் இருக்கும். ஏன்னா 3 இதில் மட்டும்தானே எனக்கு, அதனால் ஹோம்லாம் பார்க்க முடியாது. அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான இடம் மாதிரி தான். ஆனால் அவங்க ஃபேன்ஸ் நிறையா வருவாங்க ஹைதராபாத்தில் நடக்கிறதால. கோவிட் டைம்ஸ்லாம் நான் பார்த்துருப்போம், சில 3 சிட்டிஸில் மட்டும் தான் நடத்துவாங்க. அது மாதிரி தான் அந்த சீசன் நடக்க போகுது. ஓகே, நல்லாயிருக்கு நம்புவோம். ஹைதராபாத் வந்து 18 அக்டோபர். அதாவது ஃபஸ்ட்டு பிகேஎல் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஆரம்பிக்குது 18 அக்டோபர். அதுலேருந்து பார்த்திங்கன்னா 9 வரையும், அதாவது நவம்பர் 9, 6, 8 ஒரு நாள் கேப் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நொய்டா வந்து பார்த்திங்கன்னா யூபிஏ தாஸ் கவர்மெண்ட்டாக இருந்தது. அவங்களுக்கும் இப்போ நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊரில் நடக்கிறதுனால யூபிஏ தாஸ் ஃபேன்ஸ் நல்லா நிறைய பேர் வருவாங்க. 10 அக்டோபர், 10ஆம் தேதியிலேருந்து அக்டோபர்ன்றேன். நொய்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 10 நவம்பர்லேருந்து ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புனே 3 டிசம்பர், அதாவது டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து புனே ஆரம்பிச்சிடும். இன்னும் குவாலிஃபயர்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்லாம் எங்கே நடக்குதுன்னு இன்னும் அப்டேட் பண்ணல. அதுவும் இல்லாத ஷெட்யூலும் ஒன்று உள்ள, இப்போதைக்கு டேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஷெட்யூல் வந்து விரைவில் விடுவாங்க நம்புவோம். ஓகே, ஷெட்யூல் வந்தால் தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த டீமோட மேட்ச்சு, எந்த டீமோட என்னைக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாளில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மினிமம் ஒரு 2 வீக்ஸ் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸ் அல்லது 2 வீக்ஸ்க்குள்ளே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோவா லேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகுது 18. ஏன்னா அதுக்காக டீம் அதுமாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ராக்டிஸ்லாம் நம்ம டீமில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர் புல்ஸ் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் தலாஸ் தான் ஆரம்பித்தோம். ப்ராக்டிஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோலாம் வரும். ஒன்றுமே ஸ்டேட்லாம் இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 3 சிட்டிஸில் மட்டும் நடத்துகிறத
இது சில டீமுக்கு அட்வான்டேஜஸ் தான். எந்த டீமுக்கு என்ன ஹோம் டீம்ஸுக்கு நம்மள மாதிரி டீம்ஸ் ஹோம் கிரவுண்ட் இல்லாத டீம்ஸ்க்குலாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஹோம் டீம் நடக்காதனாலே தனியாக ஒரு எனர்ஜி வரும். நம்ம ஹோம் கிரவுண்டில் ஆடுறோம், அந்த சத்தம், நம்ம மக்களோட சத்தம், அந்த சத்தம்ன்ற மாதிரி வேறு லெவலில் கேட்கும் நம்ம அந்த சத்தம். ஓகே, சில ஃபேன்ஸ் அப்பயும் வருவாங்க, சில நம்ம பிடிச்ச பிளேஸை சப்போர்ட் பண்ணி. அண்ட் தமிழ் ஃபேன்ஸும் இருந்தாங்கன்னா, எங்கேயாவது இருந்தாங்கன்னா வருவாங்க, இந்த சிட்டிஸில் இருந்தாங்கன்னா. ஓகே, இந்த எப்படியும் இந்த சீசனில் மூணு தான் சொல்லிட்டாங்க, கேவரம் ஃபார்மேட் இல்லைன்னு. ஆனால் போன சீசன்லாம் எல்லா கிரௌண்ட்லையும் நடந்தது. அப்போலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நிறையா சீசன் கழித்து சென்னையில் நடந்தது. ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம சுதாகரனுக்கும் நல்ல சப்போர்ட் இருந்தது நம்ம சென்னையில் விளாட்றப்ப. ஏன்னா நம்ம தமிழ் பிளேயர்லாம் அதனால். ஓகே, இப்போ அடுத்த சீசன் வச்சும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊரையும் நடத்துவாங்க நம்புவோம். அடுத்த சீசனாவது ஸ்பான்சர் கிடச்சி அப்படின்னு கிடைப்பாங்க. அதேமாதிரி எல்லா சீசனும் நடத்தணும், அத்தனை நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா சீசனுமே இதேமாதிரி பண்ண முடியாதுல்ல, பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா டீம்ஸ்க்கும் அட்வான்டேஜஸ் இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஓகே, அக்டோபர் 18 இனிமேல் ஆரம்பிச்சிடும் பிகேஎல். ரெடியாக இருப்போ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மக்களே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கபடி பிடிச்ச ஃப்ரெண்ட்லாம் இருந்தாங்கன்னா, பிகேஎல் பார்க்குற ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம புது சேனலுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. வினயா சதுர்த்தி அன்னைக்கு ஒரு புது ஆரம்பம், நமக்கு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா போன சேனலில் அவ்வளோவா வாட்ச் டைம் ஹவர்ஸும் அவ்வளோவா ஏறவே இல்லை. 150 என்னமோ தான் இருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸும் இப்படியே தான் இருந்தது. இந்த சேனலை தூக்குறோம். எஸ், நம்ம சேனலும் சரி, நம்ம தமிழ் தலைவாஸ் டீமும் சரி தட்டி தூக்குது இந்த சீசன். நம்மளும் இந்த சீசன் வீடியோ போட்டு தரமாக வியூஸ் எடுத்து தூக்குறோம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சேனலில். கபடி தமிழன் இதான் நம்மளோட நியூஸ் சேனல் சொல்லிக்கிறேன். அண்ட் டாட்டா பை பை மக்களே. ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.